வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து அப்பள குழம்பு. ஸோ எந்த காய்கறியுமே இல்லாத போது டக்குன்னு அப்பளத்தை வச்சு நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸோ வாங்க அதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 அப்பளம் வந்து எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ அடுத்தது நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம். நம்ம எடுத்து வச்சுருக்க அப்பளத்தை வந்து இதே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் தான் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இது பதில் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி இது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு 15 பல்லு பூண்டு வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஒரு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா குழையட்டும், நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக வந்து நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நம்மக்கிட்ட இது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து நான் வந்து 1 கப்பு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து கொதிக்க விட்டுலாம். நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. புளியோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ மெதுவாக எண்ணெயும் வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை வந்து 2-3 உடச்சி நம்ம வந்து இப்போ குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அதுக்குள்ளே அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நம்ம அப்பளத்தோட ஃப்ளேவர் வந்து குழம்புல இறங்குற வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுடலாம். 2 நிமிஷம் வந்து மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம அப்பளம்லாம் வந்து குழம்புல நல்லா ஊறிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான அப்பளம் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.